ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய போல்டட் கனெக்ஷன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? நம்ம பார்த்துருப்போம், ட்ரஸ் இருக்குது, பிரிட்ஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேமு, இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் ஃப்ரேமாக இருக்கட்டும், ஸ்டீல் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்டீல் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன்ஸில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த போல்டட் கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த போல்டட் கனெக்ஷன் மூலமாக நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, இதில் நம்ம என்னென்ன பார்க்கணும், போல்ட் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, இதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கோட் புக்கில் சொல்லியிருக்காங்க, எப்படி என்ன வேல்யூஸில் நம்ம ப்ரொவிஷன்ஸை வந்து கொடுக்கணும், இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்ப்போம். அப்புறம் போல்ட் கனெக்ஷனில் என்னென்ன மாதிரி ஃபெயிலியர் வந்து நடக்கலாம், போல்ட்டில் என்ன ஃபெயிலியர் நடக்கலாம், போல்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிளேட்டில் என்னென்ன ஃபெயிலியர் நடக்கலாம், ஃபெயிலியர் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கணும், எப்படி நம்ம இதை டிசைன் பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போல்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நட்டை வச்சு டைட் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் நார்மலாக தெரிஞ்சது தான். அதுதான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த போல்ட்டில் இருக்கக்கூடிய டைப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. அதில் அன்ஃபினிஷ்டு ஆர் பிளாக் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப்பு ஃபினிஷ்டு ஆர் டேண்ட் போல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ரிக்ஷனல் கிரிப் போல்ட், இல்லை அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ரிக்ஷன் கிரிப் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் மெம்பர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியது. என்ன பண்ணியிருக்காங்க, போல்ட்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதிலே நம்ம டைப்பு வேறு என்ன இருக்குது, கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ட் கனெக்ஷன் இருக்குது. இப்போது அந்தளவுக்கு ரிவர்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ பார்க்க போனால் போல்டட் கனெக்ஷன்ஸ் தான் அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இது போக வெல்டட் கனெக்ஷன்ஸுமே இருக்குது. வெல்டரில் நிறைய விதமான டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதனால் போல்ட் அப்படிங்கிறத அதிகமான இடத்துல பரவலாக இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன், என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். இப்போ பிளாக் போல்ட், இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பிளாக் போல்ட் அப்படின்னா அன்ஃபினிஷ்டு போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜுக்கு வந்து கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அன்ஃபினிஷ்டு போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டைமென்ஷன்ஸ் என்ன, எதில் அவைலபிளாக இருக்குது டயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 mm, 20, 24, 30, 36 mm அவைலபிளாக இருக்குது. இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா M16, M20 இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எம்எம்மில் இருக்கும். இப்போ மில்லிமீட்டரில் இதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நார்மலாக இதோட ஹோல் எப்படி இருக்கும், இந்த போல்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா ஒரு பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? லூஸ் ஃபிட்டாக தான் இருக்கும். நிறைய டெம்ப்ரரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸ்கஃபோல்டிங்க்கு, அதில் ஸ்டீல் மெம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை டைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் ஒர்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் போடுறதுக்கு, ஏதாவது ஈவெண்ட்டு நடக்குதுன்னா அதுக்கான ஸ்டேஜ் போடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெம்ப்ரரியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. இதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 240 Nm/mm². அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 400 Nm/mm². செகண்ட் டைப் என்னென்னா டேண்ட் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேண்ட் போல்ஸ் அப்படின்னா இதுலேயே நமக்கு அந்த ஃபினிஷிங்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பிளாக் போல்ட் பார்த்தோம்ல, அதில் அன்ஃபினிஷ்டு, அதாவது ரஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ப்ராப்பரான ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு டைட்டர் ஃபிட்டில் இதை பண்ணலாம். ஓகேவா? டைட்டர் ஃபிட் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு பியரிங் கான்டாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. HSFG போல்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு ஹை ஸ்ட்ரென்த்து, நல்ல எஃபெக்டிவான எஃபிஷியண்ட்டான ஒரு போல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது ஹெவியர் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டைனமிக் லோட்ஸ் வர்றது, ஹெவி லோட்ஸ் வர ஸ்ட்ரக்சருக்கு ஈஸியாக வந்து ஃபெயில் ஆகாத அந்த மாதிரி இடத்துல, எந்தெந்த இடத்துல நமக்கு ஹெவியாக தேவைப்படுதோ அங்கே வந்து HSFG போல்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஸ்ட்ரென்த்து. இதோட மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டுமே மைல்டு ஸ்டீலில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த ரெண்டும் மைல்டு ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. இந்த HSFG போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த்து ஸ்டீலில் பண்ணுவாங்க. ஓகேவா? மீடியம் கார்பன் ஸ்டீல் இல்லைனா ஹை கார்பன் ஸ்டீலில் பண்ணக்கூடியது. டைட்டன்ட் வித் டார்க் டு ப்ரொடியூஸ் ஃப்ரிக்ஷன் கிரிப். அதாவது இதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வச்சுருப்பாங்க. அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மூலமாக பண்ணும்போது இது ஒரு நல்ல
டைட் பண்ணலாம். ஓகேவா? நல்ல ஒரு டைட் வந்து கொடுக்கும். இது நார்மலாக பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு டைட்டாக இருக்காது. பிளாக் போல்ட்டு அப்புறம் டேண்ட் போல்ட்டு இந்த ரெண்டும். ஆனால் ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட் அப்படிங்கிறது ஒரு டைட்டர் நல்லா பண்ணுறதுனால அதில் ஃப்ரிக்ஷன் வந்து நல்லா கிடைக்கும். ஓகேவா? 2 பிளேட் இருக்குது, இந்த மாதிரி 2 பிளேட் இருக்குன்னா இதில் அந்த ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட் போட்டு நம்ம டைட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன இருக்குன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து நல்ல ஒரு ஜாயிண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? நல்ல ஒரு ஃப்ரிக்ஷனல் மூலமாக ரெசிஸ்டன்ட் வந்து கிடைக்கும். மற்ற ரெண்டுக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதனால நம்ம அதை நெக்லிஜிபிள் பண்ணிவிடுவோம். ஆனால் ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹெவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃப்ரிக்ஷன் மூலமாகவே அது ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து கொடுக்கும். நம்ம கொடுக்குற லோடுக்கு ஃப்ரிக்ஷன் மூலமாகவே ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டுக்கும் இடையில ஏன்னா நல்லா டைட்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அந்த போல்ட்டை நல்லா டைட்டராக பண்ணிடுறோம். அந்த டார்க் ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நல்லா டைட் பண்ணுறது மூலமாக நல்ல டைட்டன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஓகேவா? நோ ஷியர், இதில் ஷியர் வரும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் மூலமாக அங்கே நடக்காது, ஒன்லி ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் அங்கே ரெசிஸ்ட் வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. லோடு வந்து ஹெவியர் லோடு, பிரிட்ஜு, பெர்மனன்ட் ஜாயின்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரிவர்ட்டட் கனெக்ஷனை மொத்தமாக ரிப்ளேஸ் பண்ணதுக்கானது என்ன அப்படின்னா அது ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட்டு தான். இதுதான் பிளாக் போல்ட்டு. அந்தளவுக்கு ரஃப் ஃபினிஷ் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சாலிட் ஃபினிஷ் வந்து அதில் இருக்காது. இது டேண்டு போல்ட்டு, நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. டார்க் ரெஞ்ச் அப்படின்னு சொன்னேன், அதாவது இதுதான். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டைட் பண்ணுவாங்க. இது நமக்கு தெரியும், இதில் மாட்டிட்டு ஒன்ஸ் வந்து இதை ரொட்டேட் பண்ணுவாங்க, திரும்பவும் மறுபடியும் இதை எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் இதை டைட் பண்ணுவாங்க, திரும்ப மறுபடியும் இதை எடுத்து கொண்டு வந்து டைட் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து ஒரு டைட் பண்ணும்போது சவுண்ட் வந்து கிடைக்கும். இது ஒரு ஃபுல் டைட் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு டைட்னஸை வந்து இது கொடுக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஒரு ஹெவியர் ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரிக்ஷன் மூலமாகவே நிறைய கிரிப்பு கிடைக்கும். இது மூலமாகவே அது ரோலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தாங்கி நிற்கிறதுக்கு உண்டான பவர் வந்து அது கிடைக்கும். ஓகேவா? இதுதான் சொல்லியிருந்தேன், ஃப்ரிக்ஷன் மூலமே கிடைக்குது. ஓகேவா? இதெல்லாம் பாருங்கள், இந்த இமேஜில் கொடுத்துருப்பேன். இதில் வாஷரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக 2 பிளேட்டும் லோடு பார்த்தீங்கன்னா இதை 2 சைடும் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இது ஒரு டென்சைல் லோடு தான், டென்சைல் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும், விலகி போகும். ரெண்டுமே என்ன ஆகும், இந்த மாதிரி விலகி போகும். ஆனால் அந்த இதுக்கிடையில் நல்லா டைட்டன் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கிடையில் 2 ஃப்ரிக்ஷன் வந்து கிரிப்பாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் தடுக்கும், விலகி போக விடாமல் இதை தடுக்கும். ஸோ அதுதான் இதோட பெஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட்டு இதை என்ன மூலமாக கனெக்ஷனை பிரிக்கிறோம் அப்படின்னா பியரிங் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஃப்ரிக்ஷன் கிரிப் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான், சேம் தான். பியரிங் டைப் அப்படின்னா லோடு டிரான்ஸ்ஃபர்டு த்ரோ பியரிங் அண்ட் ஷியர். ஓகே, லோடு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா பியரிங் மூலமாகவும் ஷியரிங் மூலமாகவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது என்ன பியரிங் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பிளேட் இருக்குது. ஓகேவா? அந்த பிளேட்டில் போல்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த போல்ட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் இடையில, ஓகேவா, அந்த போல்ட்டு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, போல்ட்டோட ஹோலு, அதுக்கும் இந்த போல்ட்டு கனெக்ட் பண்ணுற போல்ட்டோட இந்த மெட்டீரியல் இதுக்கும் இடையில ஒரு டச் இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டும் டச்சாக இருக்கும். அப்போ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும். அது பேர் தான் என்னென்னா பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பியரிங் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இன்கேஸ் வந்து இந்த போல்ட் ஹெவியராக இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த போல்ட் வந்து ஹெவியராக இருக்குது, இந்த பிளேட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா லோடு அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், அந்த போல்ட் வந்து ஹெவியாக இருக்குது, இந்த பிளேட் லூஸாக இருக்குது அப்படின்னா அது அப்படியே தள்ளிட்டு போயிடும். ஓகேவா? அந்த பிளேட் அப்படியே தள்ளிட்டே போயிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு மாதிரி அந்த பிளேட்டு வந்து பிஹேவ் பண்ணும். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஷேக் மாதிரி இருக்கும், அதாவது ஃபெயிலியர், அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கும். அதுதான் இங்கே வந்து கொடுத்து. அப்போ அந்த பியரிங் மூலமாக அங்கே ரெசிஸ்டன்ட் வந்து பண்ணுது, அந்த பியரிங்கை ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் அந்த இடத்துல ஃபெயிலியர் நடக்குது. ஓகேவா? இது வந்து பியரிங் டைப்பு. ஷியர்னா என்ன, ஷியர்னா என்ன, 2 பிளேட் இருக்குது, 2 பிளேட் என்ன பண்ணியிருக்கோம், போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் அங்கே என்ன நடக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷியர் அப்ளை ஆகும். இப்படி தானே, இந்த இடத்துல, இந்த பர்டிகுலராக அந்த இடத்துல இப்போ லோடு அப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லைடிங் ஃபோர்ஸ், நட்டு என்ன ஆயிரும், அப்படியே தனியாக பிரிஞ்சிடும், இந்த மாதிரி போயிடும், உடஞ்சி தனியாக பிரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போது அந்த நட்டு வந்து ஷியர் வந்து ரெசிஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த லோடு கொடுக்கும்போது ஷியரில் ஃபெயில் ஆயிடுது. இது ஒரு டைப்பு. என்ன பார்த்தோம்? பியர் ஒன்று, பியரிங், ஷியரிங், இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் கிரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷன் கிரிப்னால் நம்ம முன்னாடி பார்த்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃப்ரிக்ஷன் மூலமாக அந்த 2 பிளேட்டுக்கும் இடையில ஒரு பாண்டு கிடைக்குது. இப்போ இது விலகி போக விடாமல் தடுக்குது. ஓகேவா? நல்லா போட்டு ஒட்டிருச்சு, நல்லா டைட் பண்ணியாச்சு. ஓகேவா? நல்லா டைட் பண்ணியாச்சு. அப்போ இந்த 2 பிளேட்டுக்கும் இடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். அதுதான் ஃப்ரிக்ஷன் டைப் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலாக பிளாக் போல்ட்டு, டேன் போல்ட்டில் இந்த பியரிங் டைப்பு, ஷியர் டைப்பு இருக்கும். ஓகேவா? இது மூலமாக அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஃப்ரிக்ஷன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எது மூலமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது? அதோட கிரிப்பு மூலமாக, 2 பிளேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் மூலமாக கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரலாக வரக்கூடிய லோடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2 டைப்பு. இதுதான் அதுக்குள்ள மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அந்தளவுக்கு கொஷின் ஏரியா மாதிரி தெரியல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. போல்டு டைட்டனிங் நார்மல் டைட்டு தான் கொடுப்போம் பியரிங் டைப்பில். ஃப்ரிக்ஷன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டார்க்கு. ஹை டார்க்னா என்னென்னா அந்த ரெஞ்ச் அப்படின்னு சொன்னோம், டார்க் ரெஞ்ச் அப்படின்னு சொன்னோம், அதை வச்சு கொடுப்பாங்க. கிளாம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம நல்லா ஃப்ரிக்ஷன் மூலமாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா? 2 பிளேட் இருக்குன்னா, ஓகேவா, நல்ல கனெக்டில் இருக்குது, போல்டு போட்டு நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த பிளேட்டும் நல்லா அழுத்திட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் மாதிரி தான். ரெண்டு நல்லா டைட் பண்ணிட்டோம்னா, 2 பிளேட், நார்மலாக 2 பிளேட் இருக்குது. இந்த 2 பிளேட்டையும் என்ன பண்ணுறீங்க? நல்லா டைட் பண்ணுறீங்க போல்ட் நட்டு போட்டு. இப்போ டைட் பண்ணும்போது அந்த 2 பிளேட்டும் போய் அழுத்திட்டு நிற்கும், அப்படி தானே? அது ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். அது மூலமாக அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், 2 விலகி போக விடாமல் தடுக்கும். ஓகேவா? இதை அழுத்தும், இதை அழுத்தும். 2 அழுத்திட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? விலகி போக விடாது, இந்த 2ஐயும் விலகி போக விடாது. அது பேர் தான் என்னென்னா கிளாம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளாம்பிங் ஃபோர்ஸு பேரிங் டைப் போல்ட்டில் லூஸாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப இருக்காது, அது ரொம்ப டைட் பண்ணுறதும் நம்ம கிடையாது. இப்போ அதில் லோவாக இருக்கும். இங்கே வெரி ஹை, ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் ஃப்ரிக்ஷன் ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட்டில் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பிளேட்டு நெக்லிஜிபிள் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஃப்ரிக்ஷன் போல்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்லிப்பு பிஃபோர் ரெசிஸ்டண்ட், கண்டிப்பாக இதில் ஸ்லிப்பு இருக்கும், இதில் ஸ்லிப்பு இருக்காது. ஏன் ஸ்லிப்பு இருக்காதுன்னா, அங்கே ஃப்ரிக்ஷன் நல்லா பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸ்லிப் ஆகி தான் அங்கே எதில் ஃபெயில் ஆகும்? ஷியர் அண்ட் பியரிங்கில் தாங்கி நிற்கும். அதுக்கப்புறம் அதுலேயும் ஃபெயில் ஆகிடும் ரொம்ப லோடு கொடுத்தோம்னா. ஓகேவா? அதோட ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி எப்படி அப்படின்னா எது மூலமாக அப்படின்னா ஷியர் அண்ட் பியரிங் மூலமாக. இங்கே ஸ்லிப்பு இருக்காது, ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்ட் பண்ணிவிடும். வேர் யூஸ்னா லைட் ஸ்ட்ரக்சர், டெம்பரரி ஸ்ட்ரக்சர். இங்கே பிரிட்ஜஸ், ஃபேட்டிக் ப்ரோன் ஏரியாஸ். ஓகேவா? தொடர்ந்து அதிகமான லோடு வரக்கூடிய ஏரியாஸ், இந்த மாதிரி இதில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்டீல் பிரிட்ஜு. ஸ்டீல் பிரிட்ஜிலலாம் தொடர்ந்து லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் மெம்பர்ஸு, ஓகேவா, பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் மெம்பர்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? லோடு வந்து அப்ளை ஆகிட்டே இருக்கும், சைக்ளிக் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரயில்வே ட்ராக்கில் வரக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸு, ஃபிஷ் பிளேட்டு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது போல்ட் நட்டு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். க்ரெயினு இதிலலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டவர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அங்கே விண்டு எஃபெக்டெல்லாம் அதிகமாக வரும். ஓகேவா? காற்றடிக்கிறது மூலமாக வரக்கூடிய லோடு, விண்ட் லோடு. இப்போ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட்டு. ஓகேவா? ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேம் தான், அதில் சொன்னது தான் இதில் ரிப்பீட்டடாக சொல்லியிருப்போம். அதனால் இதே திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ், போல்டட் கனெக்ஷனோட அட்வான்டேஜ், வெல்டட் கனெக்ஷனையும் ரிவர்ட் கனெக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது போல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறாங்க. சைலண்ட் இன்ஸ்டாலேஷன். ஓகேவா? அந்தளவுக்கு சவுண்டு வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இது கேஸ் ரிவர்ட் அடிக்கிறோம் அப்படின்னா சவுண்டு வரும். ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துல நமக்கு எக்ஸாம்பிளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு வைங்க. அப்போது அதுக்கு எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்? போல்டட் கனெக்ஷனை ப்ரிஃபர் பண்ணலாம், அந்தளவுக்கு சவுண்டு வராது. அப்போது நம்ம ரிவர்ட்லாம் பார்த்திங்கன்னா சவுண்டு வரும், வெல்டிங்கில் கூட நமக்கு சவுண்டு வரும். அப்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரெக்வயர் லெஸ் ஸ்கில்டு லேபர். வெல்டிங் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஸ்கில்டு பர்சன் தான் பண்ண முடியும், யார் வேணால் பண்ண முடியாது. இதில் ஒரு செமி ஸ்கில்டு, ஓரளவு தெரிஞ்சால் போதும், போல்டர் கனெக்ஷனில் நம்ம பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணலாம். ஃபாஸ்டர் டு அசம்பிள், ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இது இப்போ வெல்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ கேன் பி யூஸ்டு இமிடியேட்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி தானே, ஒரு நட்டு போல்ட்டை போட்டு கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு அது என்ன பர்பஸ்க்கு அங்கே பண்ணுதோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் இது வந்து பண்ண முடியாது. வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் நம்ம வெயிட் பண்ணணும். வெல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஈஸி டு மாடிஃபை ஆர் டிஸ்மேண்டில். வெல்டர் கனெக்ஷனை டிஸ்மேண்டில் பண்ண முடியுமானா திரும்ப பண்ண முடியாது, கஷ்டம். ஆனால் போல்டர் கனெக்ஷனை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணி மாற்றுறோம் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம். ஜஸ்ட் மைனர் டைமென்ஷன் எரர், டைமென்ஷன் ஏதாச்சும் மாறிடுச்சுன்னா கூட வேறு ஏதாவது போல்ட்டு போட்டு சைஸ் அதிகமானதை கூட நம்ம போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போல்ட்டோட சைஸை கூட மாற்றி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெக்வயர் லெஸ் ஸ்பேஸ், ரொம்ப லெஸ்ஸான ஸ்பேஸே போதும். எதுக்கு அப்படின்னா போல்ட்டுக்கு அதிகமாக அதில் வேறு எதுவும் இருக்க போகிறது கிடையாது. டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் தான் தேவை. ஆனால் வெல்டிங் கம்பேர் பண்ணும்போது பெரிய மிஷின்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகேவா, பவர் சோர்ஸ் தேவைப்படும். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய மிஷின்ஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா, இது அன்ஃபினிஷ்டு போல்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம எல்லாமே முன்னாடியே பார்த்தது தான். டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும், அந்தளவுக்கு ரிஜிடிட்டி இருக்காது, லூசர் கனெக்ஷன் தான், ரொம்ப ஹெவி கனெக்ஷன் இருக்காது. இதனால தான் நம்ம HSFG யூஸ் பண்ணுறோம். டெர்மினாலஜி, போல்டர் கனெக்ஷனில் என்னென்ன டெர்மினாலஜி வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும், டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டெர்மினாலஜி வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம். பிட்ச் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 போல்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ரெண்டு போல்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். ஆனால் எந்த 2 போல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த லோடு. டைரக்ஷன் ஆஃப் த லோடு இல்லை அப்படின்னா parallel to the direction of the load அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதான் பிட்ச். லோடு இங்கே அப்ளை பண்ணுறோம், பி அப்படிங்கிற லோடு அப்ளை பண்ணுறோம். இது டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இந்த டைரக்ஷன்லையே 2 போல்ட்டுக்கும் இடையில, ஓகேவா, இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, 2 பிளேட்டையும் என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இதில் இந்த லோடுக்கு பேரலாக வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்லுவோம், இந்த 2 போல்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பிட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது, இது பேர் தான் என்ன, பிட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. லோடுக்கு பேரலல் இல்லைனா லோடோட டைரக்ஷன். பி ரிலேட் பண்ணிக்கோங்க, பிட்சுக்கும் பி வரும், பேரலல் இதுக்கும் பி வரும் உங்களுக்கு. அப்போது பேரலாக வரக்கூடிய இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், 2 போல்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு காஜ் டிஸ்டன்ஸ். ஓகேவா, காஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு த லோடு. ஓகேவா, பெர்பெண்டிகுலர் டு த லோடு இந்த டைரக்ஷனில் இருக்குது, இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா, லோடு இந்த டைரக்ஷன், இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன். இப்போ இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், இந்த 2 போல்ட்டுக்கும் இந்த 2 போல்ட்டு இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, காஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த பிளேட்டோட எட்ஜுக்கும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த போல்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். இந்த எட்ஜ் டிஸ்டன்ஸும் யூஸ்வலாக எதில் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த லோடுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் பார்ப்பாங்க. இது பேர் என்னென்னா எட்ஜ் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எங்கே அப்படின்னா ஒரு போல்ட் இருக்குது, கடைசியாக அந்த போல்ட்டுக்கும் அந்த பிளேட்டோட எட்ஜுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். இ டேஷ் அப்படின்னா எண்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த லோடோட டைரக்ஷன்லேயே பார்க்குறாங்க. இது பேர் என்ன, இ டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். எண்டு டிஸ்டன்ஸ், அந்த பிளேட்டோட எண்டுக்கும் அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் போல்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஓகேவா, லாஸ்ட்னா அந்த ஃபஸ்ட்டு போல்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எண்டு டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் த நியரஸ்ட் போல்ட் டு த எண்ட் ஆஃப் த பிளேட். ஓகேவா, எண்ட் ஆஃப் த பிளேட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எண்டு டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸ்டாகர்டு டிஸ்டன்ஸ், ஸ்டாகர்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுக்கக்கூடியது, ஜிக்ஸாக் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது மோர் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மோர் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கும், லோட் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாகர்டு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாகர்டு ஜாயிண்டில் உள்ள ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியது தான் இந்த ஸ்டாகர்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த 2க்கும் டயகனலாக, அந்த 2 போல்ட்டுக்கும் டயகனலாக நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது பேர் என்ன, போல்ட்டோட சென்டர்லேருந்து டயகனலாக பார்க்கணும். அது பேர் தான் என்ன, அது பேர் தான் ஸ்டாகர்டு டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு டெர்மினாலஜிஸ் நீங்கள் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஏரியா, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கேட்பாங்க, ஓரளவு கேட்பாங்க. ஆனால் அதிகமாக கொஷின் வரக்கூடிய ஏரியானா இதுதான். அந்த டெர்மினாலஜிஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. பிட்ச்சு, காஜ் டிஸ்டன்ஸ்னால் என்ன, எட்ஜ் டிஸ்டன்ஸ்னால் என்ன, எண்டு டிஸ்டன்ஸ்னால் என்ன. ஓகே, இதெல்லாம் வந்து கொஷின் அடிக்கடி கேட்பாங்க.
இப்போ அதிலே ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ப்ரொவிஷன்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அதில் கொடுக்கணும். அதாவது நம்ம ஸ்ட்ரக்சரில் கொடுக்கணும். இது கொடுக்கல அப்படின்னா அங்கே ஃபெயிலியர் வந்து ஈஸியாக நடந்துடும். ஓகேவா? ஃபெயிலியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம பண்ணுறோம். மினிமம் பிச்சு, ஓகேவா, மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கொண்டு வரோம். இது என்ன அப்படின்னா மினிமம் பிச்சுனா என்னன்னு பார்த்தோம், பேரலல் டு த ஃபோர்ஸ். இல்லை அப்படின்னா லோடோட டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு அடுத்தடுத்த போல்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ், அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பிச் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் பிச் வந்து எவ்வளோ இருக்கணும், ஓகேவா? மினிமம் அந்த டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 D இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2.5 D இருக்கணும்னு சொல்கிறாங்க. டி அப்படிங்கிறது என்னென்னா டயாமீட்டர் ஆஃப் த போல்ட். டி அப்படிங்கிறது என்ன, டயாமீட்டர் ஆஃப் த போல்ட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த போல்ட்டில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். போல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் த்ரெட்டட் போர்ஷன். ஓகேவா? த்ரெட்டட்னா அந்த ரவுண்டே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப்பில் கரெக்டாக ஃபுல்லாக அப்படியே இல்லாமல் கொஞ்சம் த்ரெடன் பண்ணியிருப்பாங்க அந்த நட்டு போடுறதுக்காக. ஓகேவா? நட்டு போடுறதுக்காக அது பேர் என்னென்னா த்ரெட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் ஷங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷங்க் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட நாமினல் டயா என்ன அப்படின்னா அந்த போல்ட்டோட ஆக்சுவல் ஷங்க் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டயாவை தான் நாமினல் டயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே அந்த போல்ட்டு ஹோலில் இருக்கக்கூடிய டயா அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா D+2. ஓகேவா? D+ மினிமம் 2 mm வந்து கண்டிப்பாக இருக்கணும். 2 mmனா என்ன அர்த்தம், அந்த போல்ட்டு ஹோல் வந்து போல்ட்டை விட 2 mm அதிகமாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், அந்த ஹோல்குள்ளே போகும், நம்மளால் டைட் பண்ண முடியும், நட்டை வச்சு டைட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ போல்ட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. போல்ட் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஹெக்ஸாகன் ஷேப்பில் இருக்கும். போல்ட் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஹெக்ஸாகன் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் அது ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது பாருங்கள், மினிமம் பிச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 D. ரொம்ப முக்கியம், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டே இருப்பாங்க. டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த போல்ட்டை குறிக்கக்கூடியது. மேக்ஸிமம் பிச் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் மெம்பராக இருந்தால், ஓகேவா, டென்ஷன் மெம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் மெம்பர், இது கம்ப்ரெஷன் மெம்பர். இப்போ டென்ஷன் மெம்பராக இருக்கிற பட்சத்தில் 16 T or 200 mm விச் எவர் இஸ் லெஸ், எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 200 mm விட அதிகமாக போகுது, 16 T போடுறீங்க, 16 T போடுறீங்க, போடும்போது ஒரு 300 போகுதுன்னு வைங்க, 300 போகுது. அப்போ 200 தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்தால் மேக்ஸிமம் பிச்சா. ஓகேவா? அதுக்கு மேலே அந்த பிச்சோட வேல்யூ போகக்கூடாது. என்ன மெம்பராக, டென்ஷன் மெம்பராக இருக்கிற பட்சத்தில். இதுவே கம்ப்ரெஷன் மெம்பர் அப்படின்னா 12 T or 200 mm. ஓகேவா? 12 T or 200 mm இதில் இது கம்மியாக இருக்கும், அந்த வேல்யூவை தான் மேக்ஸிமம் பிச்சாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப முக்கியம், டென்ஷன் மெம்பர் கம்ப்ரெஷன் மெம்பருக்கான மேக்ஸிமம் பிச்சோட வேல்யூ அடிக்கடி கேட்டே இருப்பாங்க, எக்ஸாமில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் ஸ்டாகர்டு பிச்சுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்னென்னு பாருங்கள், பிச் கேன் பி இன்க்ரீஸ்டு பை 50% ஒன்லி இஃப் காஜ் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் 75 mm. ஓகேவா? காஜ் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பெர்பெண்டிகுலர் டு த லோடுக்கு அதோட ரெண்டு போல்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் காஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 75 mm விட கம்மியாக போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிச்சை என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் பட் ஜாயிண்ட் மேக்ஸிமம் பிச் ஷுட் பி லிமிட்டட் டு 4.5 D ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.5 times த பிளேட் வித் ஃப்ரம் த பட் எட்ஜ். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜாயிண்ட் அப்படின்னா ரெண்டு பிளேட்டை முட்டி ஜாயின் பண்ணுறது. ரெண்டு பிளேட்டை முட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் இருக்குது, ரெண்டு பிளேட்டையும் முட்டிட்டீங்க. ஓகே, அந்த மாதிரி முட்டி மேலே ஒரு கவர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டு என்ன பண்ணுவாங்க, டைட்டன் பண்ணுவாங்க. இது பேர் தான் என்ன, பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பட் ஜாயிண்டாக இருக்கிற பட்சத்தில் 1.5 times ஆஃப் த பிளேட் வித்து, 1.5 times ஆஃப் த பிளேட் வித்து. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேட்டோட வித்து எடுத்துக்கோங்க. அது பிளேட்டோட வித்து என்ன, பி அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? பி அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிளேட் வித்தோட 1.5 மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 1.5 மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற சென்டர் வந்து பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 mm வருதுன்னு வைங்க. இந்த 100 mmக்கு உள்ள இந்த 1.5 B போட்டிங்க அப்படின்னா 100 mm வருது. இந்த 100 mmக்கு உள்ள வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் வர்ற பிச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் பிச்சு எவ்வளோ லிமிட் பண்ணணுமா, 4.5 D தான் லிமிட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பட் ஜாயிண்ட் இருக்குது. ஓகே, பட் ஜாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி கம்மியாயிரும். ஓகேவா?
ஏரியா, அது தாங்கக்கூடிய ஏரியா வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அப்போது அங்கே பிச்சோட அந்த லிமிட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பிச்சோட வேல்யூ லிமிட்டட் டு 4.5D. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பட் லைனில் இருந்து, ஓகேவா, அந்த பட் ஜாயிண்ட் இருக்க அந்த லைனில் இருந்து 1.5B போட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் வருதோ அந்த தூரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 4.5Dயை பிச்சு வந்து தாண்டக்கூடாது. 4.5Dக்கு மேலே பிச்சு போகக்கூடாது. மேக்ஸிமம் பிச்சு அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பாதுகாப்புக்காக பண்ணக்கூடியது. அப்புறம் காஜ் லென்த்து should not exceed 100 + 40 or 200 mm. காஜ் லென்த் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். காஜ் லென்த் அப்படின்னா என்ன, ரெண்டு போல்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு த ஃபோர்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. பெர்பெண்டிகுலர் டு த ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம், இது ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்குது. இப்போ காஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், இது இந்த டிஸ்டன்ஸ். இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா should not exceed, போகக்கூடாது, எதை விட அதிகமாக போகக்கூடாது, 100 + 4T, ஓகேவா, ஆர் 200 mm. இதில் எது கம்மியாக இருக்கோ அது. T அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் த தின்னர் பிளேட். ரெண்டு பிளேட்டை கனெக்ட் பண்ணுறோன்னு வைங்க, ரெண்டு பிளேட்டை கனெக்ட் பண்ணுறோம். ஒரு பிளேட் வந்து ஒரு 25 mm இருக்குது, இன்னொரு பிளேட் வந்து 20 mm இருக்குது. இதில் எந்த திக்னஸ் எடுத்துப்பீங்க அப்படின்னா 20 mm திக்னஸ் தான் எடுத்துப்பீங்க. ஓகேவா? 20 mm திக்னஸ் எடுத்துப்பீங்க. அப்போது 4T அப்படிங்கிறதுல 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 20ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 80 + 100, ஓகேவா, 180 வருது. 180, 200, 200ல் எது கம்மியாக இருக்குன்னா இதுதான் கம்மியாக இருக்குது. அப்போ 180 அப்படிங்கிறது தான் இதுக்கான காஜ் லென்த் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ், ஓகேவா, எட்ஜ் டிஸ்டன்ஸ் மினிமம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா நாட் லெஸ் தென் 1.7 × ஹோல் டயாமீட்டர். ஹோல் டயாமீட்டர்னால் என்னன்னு பார்த்தோம், ஒரு 20 mm டயா உள்ள ஒரு போல்ட் இருக்குன்னா +2 போட்டிங்க அப்படின்னா 22 mm வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதோட அந்த போல்ட்டோட டயா எவ்வளோ இருக்கோ அதோட ஒரு 2 mm கூட்டி போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஹோல் டயாமீட்டரை 1.7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ தான் மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் 1.7 × ஹோல் டயாமீட்டர் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா ஹேண்ட் ஃபுல் கட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்தளவுக்கு மிஷின் யூஸ் பண்ணாமல் அந்த பிளேட்டை நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதோட எட்ஜெலாம் நமக்கு வந்து ஒரு அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது பொசிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ரோல்டு மெஷின் கட்டு கரெக்டாக ப்ராப்பரான கட் இருக்குது. ஓகேவா? எல்லாமே ஃபினிஷ்டாக இருக்குது. இதில் 1.5 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1.5 × ஹோல் டயாமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. மேக்ஸிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸு, ஓகேவா, மேக்ஸிமம் எட்ஜ் முன்னாடி பார்த்தது மினிமம் இவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம். மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா அது 12T × எப்சிலான் ஃபார் ஜென்ரல் கேஸ். ஓகேவா? 12T × எப்சிலான். இப்போ T அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் அவுட்டர் பிளேட். ஓகே, ரெண்டு பிளேட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஒரு கவர் பிளேட் வைங்க, ரெண்டு பிளேட்டில் ஒன்று வந்து கவர் பிளேட், மேலே கவர் பிளேட் போட்டு கனெக்ட் பண்ணுறோன்னா அவுட்டர் பிளேட் அப்படிங்கிறது இந்த கவர் பிளேட்டோட திக்னஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? Fy அப்படிங்கிறது ஈல்டு ஸ்ட்ரெஸ். எதுக்கு அப்படின்னா எப்சிலான் = √250/Fy. இதில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எப்சிலான் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா √250/Fy. Fy அப்படிங்கிறது வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸாக குறிக்கக்கூடியது. ஃபார் கரோசிவ் என்விரான்மெண்ட். கரோசிவ் என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரோசிவ் அப்படின்னா என்ன, ஈஸியாக அந்த பாதிப்படையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக அதில் துருப்பிடிக்கக்கூடியது, ஈஸியாக அரிச்சு போகக்கூடியது. இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் அந்த எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா less than or equal to, ஓகேவா, less than or equal to 40 + 40 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கிறாங்க. இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியணும். அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அதில் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸை ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அதோட எட்ஜ் டிஸ்டன்ஸை வந்து கம்மியாகவே வச்சுருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டீயோட வேல்யூ ஒரு 12 mm இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, 4 × T அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 48 கிடைக்கும். +40 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, 88 கிடைக்குது. இப்போ இந்த 88 விட அதிகமாக போகக்கூடாது. 88க்குள்ளே நம்ம அதோட எட்ஜ் டிஸ்டன்ஸை என்ன பண்ணிடணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ்னால் என்ன மீனிங்க, இவ்வளோ தான், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதுதான் கரோசிவ் என்விரான்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கனெக்ஷனை பொறுத்து, கனெக்ஷன் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அந்த பிளேட்டை அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஜாயிண்ட்டை பொறுத்து பிரிக்கிறாங்க. லேப் ஜாயிண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேப் ஜாயிண்ட் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று பண்ணுறது. ஓகே, ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு பண்ணுறதுக்கு பேர் லேப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் லேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? காமன்லி யூஸ்டு ஃபார் லைட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லேப் ஜாயிண்ட் அப்படிங்கிறது. லேப் ஜாயிண்டில்
டபுள் லைன் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, போல்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஓகேவா, ஒரே ஸ்ட்ரைட் லைனில் 3 போல்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 3 போல்ட்டு, அந்த சைடு 3 போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க லேப் ஜாயிண்ட்டில். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும், நம்ம 2 பிளேட்டையும் மொட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இதை கவர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்குது, இங்கே மேலே ஒரு கவர் பிளேட், கீழே ஒரு கவர் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டபுள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அசம்ஷன், பேரிங் போல்ட்டில் இருக்கக்கூடிய அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பிளேட் இஸ் நெக்லெக்டட். ஓகேவா, நம்ம சொன்னோம் ஃப்ரிக்ஷன் வந்து எதில் எடுத்துப்பாங்க, ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட்டில் தான் எடுத்துப்போம். ஹெச்எஸ்எஃப்ஜி போல்ட்டில் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுலேயும் ஃப்ரிக்ஷன் இருக்கும், இருந்தாலும் நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிடுறோம். ஓகேவா, ஃப்ரிக்ஷனால் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கிது, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறாங்க, அசம்ஷனில் அதை தூக்கிடுறாங்க. ஃப்ரிக்ஷன் மூலமாக இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, அண்டர்ஸ்டிமேட் பண்ணி எடுத்துக்கிறோம். லோடு வந்து அதிகமாக தாங்கும் அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிக்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். ஃப்ரிக்ஷன் மூலமாக இது லோடு எடுக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ யூனிஃபார்ம் ஷியர் ஆன் போல்ட் கிராஸ் செக்ஷன். ஓகேவா, யூனிஃபார்ம் ஷியர் போல்ட் கிராஸ் செக்ஷன் இருக்குது. ஓகேவா, போல்ட்டோட கிராஸ் செக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. இந்த போல்ட்டோட கிராஸ் செக்ஷன் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குமா ஷியர்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஷியரோட வேல்யூ வந்து மாறும் லோடு அப்ளை பண்ணும்போது. ஆனால் அங்கே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா யூனிஃபார்ம் ஷியராக இருக்கும், எல்லா இடத்துலையுமே ஷியர் வந்து யூனிஃபார்மாக இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் பிளேட் பிட்வீன் போல்ட் ஹோல். ஓகேவா, பிளேட் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையும் எல்லா போல்ட் ஹோல்லையும் என்ன இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும்னா ஹோல்டு பக்கத்தில், ஹோலோட பக்கத்தில், போல்ட் ஹோலோட பக்கத்தில் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்படி தானே, போல்ட் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஆனால் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, ஈக்குவல் லோட் ஷேரிங் அமாங் போல்ட் இன் ஏ குரூப். ஒரு 4 போல்ட் இருக்குது, 4 போல்ட் இருக்குன்னா 4 போல்ட்டுமே ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணணுங்கிற மாதிரி அசம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது 25%, இது 25, இது 25, இது 25. ஓகேவா, இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்காது, எது அவுட்டரில் இருக்கோ. ஓகேவா, இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு லோடு அப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்குது, நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இங்கே லோடு வந்து அப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவுட்டர் போல்ட்ஸில் தான் அதிகமாக லோடு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா, அவுட்டர் போல்ட் தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும், இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எதுவுமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணாது, இருந்தாலும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் லோட் ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்லெக்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு எசன்ட்ரிசிட்டி மூலமாக உள்ளே வரக்கூடியது லோடு. ஓகேவா, லோடு இன்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வரக்கூடியது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எலிமினேட் பண்ணிக்கிறோம். வேலிட் இஃப் போல்ட் ஹோல் ஃபிட்ஸ் வெல். போல்ட் ஹோல் வந்து ஃபிட்டாக இருந்துச்சு. ஓகேவா, போல்ட்டு ஹோல் வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இன்கேஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுது, டிஸ்டன்ஸ் வரது மூலமாக மொமெண்ட் வரும், அதனால் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காசு பண்ணும். ஆனால் இங்கே ஃபிட்டாக இருக்குது, வெல்லாக இருக்குது. ஓகேவா, அந்த போல்ட் ஹோல்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அட் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் கெட்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் பிகம் மோர் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயிலியர் ஆகும்போது ஓகேவா லோடு வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஓகேவா, இனிஷியலாக அதிகமாக ஆனாலும் ஒவ்வொரு இடத்துல இனிஷியலாக அதிகமாக வந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜில் ஃபெயில் ஆகும்போது எல்லாமே 25 ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.